சென்னையில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்த முடியாத முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்கு சேகரிக்கும் பணி தொடங்கியுள்ளன. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தபால் வாக்கு பெறும் பணியானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விருப்பத்தின் அடிப்படையில் வீட்டிலிருந்தே தபால் வாக்கு செலுத்தும் முறையானது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை இந்த 12D என்று சொல்லக்கூடிய அந்த விண்ணப்ப படிவமானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் 85 வயதுக்கு மேற்பட்டவர்களை பொறுத்தவரை 4175 வாக்காளர்களும், அதே போன்று மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை 363 வாக்காளர்கள் என மொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் 4538 வாக்காளர்கள் இந்த முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் இருக்கின்றனர். இவர்களிடம் தபால் வாக்கும் பெறும் பணியானது இன்று தொடங்கியிருக்கிறது. இன்று முதல் வருகின்ற 13ஆம் தேதி வரை இந்த தபால் வாக்கும் பெறும் பணியானது நடைபெற இருக்கிறது. இந்த பணிகளை வீடு வீடாக சென்று தபால் வாக்குகள் பெறுவதற்கு சென்னையில் 67 குழுக்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தபால் வாக்குகளை சேகரிக்கக்கூடிய அந்த குழுவில் வாக்கு சேகரிப்பு அலுவலர், கண்காணிப்பாளர், வீடியோகிராஃபர் மற்றும் வாக்குச்சாவடி நில அலுவலர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வீரர் ஒருவர் இருப்பார். வாக்குச்சாவடி வாக்கு செலுத்த இயலாதவர்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டு வீடு வீடாக சென்று அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான விளக்கங்களை தலைமை வாக்குச்சாவடி அலுவலர் விளக்கமளித்து ரகசியமான முறையில் வாக்காளர்களுடைய வாக்கானது பெறப்பட இருக்கிறது. தபால் வாக்கு பதிவு செய்யக்கூடிய முறையை பொறுத்தவரை முதலில் 12D என்கிற விண்ணப்ப படிவமானது வாக்காளரிடம் கொடுக்கப்பட்டு விவரங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு பெறப்படுகிறது. அதன் பிறகு வாக்கு சேகரிக்க வரும் நாள் மற்றும் நேரம் வாக்காளர்களிடம் முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டு அந்த நேரத்தில் வாக்காளர்களின் இல்லத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்று அலுவலர்கள் நேரடியாக செல்கிறார்கள். வாக்காளர்களின் வீடுகளில் வாக்கு செலுத்துவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி, அதாவது வாக்காளர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துகிறார்கள் என்பது தெரியாமல் இருக்க ரகசியமான அந்த voting கம்பார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த திரைமறைவில் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தக்கூடிய ஏற்பாடுகளானது செய்யப்படுகிறது. அதன் பிறகு வாக்குப்பதிவு வீடியோ பதிவேற்றம் செய்து ரகசியமான முறையில் வாக்கானது பெறப்பட இருக்கிறது. வாக்கு செலுத்துபவர் யாருக்கு வாக்கு செலுத்துகிறார் என்பது தெரியாமல் இருக்க அந்த voting கம்பார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய திரைமறைவு வைத்து வாக்கானது பெறப்பட்டிருக்கிறது. சுமார் 20 நிமிடம் இந்த வாக்கு ஒரு வாக்காளரிடம் வாக்கு பெற 20 நிமிடம் நேரமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வடபழனி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி தனது தபால் வாக்கை செலுத்தியிருக்கிறார்.